இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படுகின்ற பொது விநியோக திட்டத்தின் பயன்களை அனைத்து பொதுமக்களும் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மாதந்தோறும் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026 மார்ச் மாதத்திற்கான பொது விநியோக திட்டத்தின் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறுவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் குறைதீர் முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான குடும்ப அட்டை விண்ணப்பித்தல், குடும்ப அட்டையில் பெயர் நீக்கம், குடும்ப அட்டையில் உறுப்பினர் பெயர் சேர்க்க போன்ற அனைத்து விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த குறைதீர் முகாமில் பொதுமக்கள் எவ்வாறு கலந்து கொள்வது என்பது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படுகின்ற பொது விநியோக திட்டத்தின் பயன்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட இருக்கின்றது. அதை குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 14/2/2026 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட இருக்கின்றது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 14/3/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்ட இயக்குநர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே நடைபெற இருக்கின்ற மக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் போன்ற அனைத்து விதமான சேவைகளையும் செயல்படுத்த இயலும். ஆகவே பொதுமக்கள் இம்முகாம்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இணையதளம் வழியாகவும் நீங்கள் உங்களுக்கான குடும்ப அட்டையில் உறுப்பினர் பெயர் சேர்த்தல், உறுப்பினர் பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், தொலைபேசி எண் மாற்றம் போன்ற சேவைகளை செய்ய இயலும். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpds.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இதுல கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருப்பாங்க மின்னணு அட்டை சேவைகள். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, மறுபரிசீலனை விண்ணப்பம், நகல் மின்னணு குடும்ப அட்டை, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலையை அறிய, மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய, இந்த மாதிரி அனைத்து விதமான சேவைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்களை வாங்க இயலாத முதியோர்கள் பிரதிநிதி நபரை சேர்க்கவும் இந்த இணையதளத்திலிருந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பதிவு செய்யப்பட்ட பயனாளர் உள்நுழைக. இதுல உங்க கைபேசி எண், அதாவது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை நீங்க இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சா குறியீடை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்ட்ல நீங்க இந்த சேவைகளை எல்லாமே பயன்படுத்திக் கொள்ள இயலும். ஆகவே குடும்ப அட்டையில் பெயர் நீக்க, பெயர் மாற்றம் செய்ய, முகவரி மாற்றம் செய்ய, தொலைபேசி எண் மாற்றம் செய்ய போன்ற சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் நடைபெற இருக்கின்ற மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு சேவைகளை நிவர்த்தி செய்யலாம். இல்லையில் உங்களது வீட்டிலிருந்து கணினி வாயிலாகவோ அல்லது இ-சேவை மையங்கள் வாயிலாகவோ இணையதளம் வழியாகவும் இந்த சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.